தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேக அரசு மறைமுகமாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 200 யூனிட் இலவசம் என்பது நடைமுறைக்கு வரவில்லை என்றும் இது நடுத்தர குடும்பத்தினரை பெருமளவில் பாதித்துள்ளதாகவும் சேலம் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மின் கட்டண உயர்வு குறித்து உரிய விளக்கம் அளித்திட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வருவோம். அதாவது நைட்டு 8 மணி ஆகிடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்தாலும் நாங்கள் ஃபேனு லைட் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். டிவிலாம் கூட எதுவுமே பார்க்கறதில்ல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு. போன டைம் வந்ததை விட இந்த டைம் எங்களுக்கு அதிகமாகவே வந்திருக்கு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்த மாதிரி இன்னமும் எங்களுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 300 350 ரூபா பக்கமாக வந்துச்சு. ஆனால் இந்த மாதம் எங்களுக்கு யூனிட் கம்மி தான் ஓடிருக்குது. ஆனால் 964 ரூபா போன மாதம் பில் வந்துருக்குது. அது 200 யூனிட் 500 யூனிட்டுக்குள்ளே தான் எரிச்சோம் நாங்கள். ஆனால் 200 யூனிட் எங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கல. அது இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா 600 சொச்சம் வந்துருக்குது. நாங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா 300 350 400 இப்படி தான் கட்டிட்டு வந்தோம். ஆனால் அது 200 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சுன்னா நாங்கள் கரண்ட் பில்லை கட்ட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு குறைச்சதான் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் குறைச்சதோ எனக்கு தெரியல. தாவேக அரசு மறைமுகமாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 200 யூனிட் இலவசம் என்பது நடைமுறைக்கு வரவில்லை என்றும் இது நடுத்தர குடும்பத்தினரை பெருமளவில் பாதித்துள்ளதாகவும் சேலம் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மின் கட்டண உயர்வு குறித்து உரிய விளக்கம் அளித்திட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வருவோம். அதாவது நைட்டு 8 மணி ஆகிடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்தாலும் நாங்கள் ஃபேனு லைட் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். டிவிலாம் கூட எதுவுமே பார்க்கறதில்ல. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு. போன டைம் வந்ததை விட இந்த டைம் எங்களுக்கு அதிகமாகவே வந்திருக்கு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்த மாதிரி இன்னமும் எங்களுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 300 350 ரூபா பக்கமாக வந்துச்சு. ஆனால் இந்த மாதம் எங்களுக்கு யூனிட் கம்மி தான் ஓடிருக்குது. ஆனால் 964 ரூபா போன மாதம் பில் வந்துருக்குது. அது 200 யூனிட் 500 யூனிட்டுக்குள்ளே தான் எரிச்சோம் நாங்கள். ஆனால் 200 யூனிட் எங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கல. அது இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா 600 சொச்சம் வந்துருக்குது. நாங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா 300 350 400 இப்படி தான் கட்டிட்டு வந்தோம். ஆனால் அது 200 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சுன்னா நாங்கள் கரண்ட் பில்லை கட்ட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு குறைச்சதான் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் குறைச்சதோ எனக்கு தெரியல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.